ஆசைகள் ஆயிரம். ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம் இவங்க இருவரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயராம் வந்து அப்பாவும், காளிதாஸ் ஜெயராம் அவங்க வந்து மகனாகவும் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் பையனை வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி ஒரு கை நிறைய சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜெயராம் அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து அவன் படித்து வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது திடீர்னு வந்து ஜெயராமுக்கு வந்து அந்த வாய்ப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் லாட்ரி சீட்டில் லக்கு இருந்த மாதிரி ஏதோ ஒரு குழுக்களில் தேர்ந்தெடுத்த மாதிரி ஜெயராமை தேர்ந்தெடுத்து ஒரு சான்ஸ் கிடைக்கிது சினிமாவில் நடிக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது அந்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு தந்தைக்கு கிடைக்கும் போது தந்தையும் அந்த வாய்ப்பை ஒரு கட்டத்தில் யூஸ் பண்ணிக்கிறாரு. கடைசியில் வந்து பையன் வந்து சினிமா நடிகராக ஆனாரா இல்லையா, அதுக்கப்புறம் ஜெயராம் அவங்க பையனை பற்றி நினச்ச விஷயங்களை வந்து நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்தில் வந்து இசை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதே இந்த படத்தினுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கதை, நல்ல கதையாக இருந்தாலும் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிக்குது. ஸோ சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து அந்த நல்ல காட்சிகளை ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணணுங்கிறதுக்காகவே அந்த ஒரு சில காட்சிகள் வந்து அமையக்கூடிய வகையில் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கதையை பொறுத்தவரையிலும் எல்லாரும் ரசிக்கும்படியாக தான் இருக்கும் இந்த கதை வந்து இன்னும் நல்லா கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த படத்தினுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே சொல்லலாம். இந்த படம் வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி, இந்த இசை, அதுபோக இந்த படத்தினுடைய நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து பாதி கவனங்கள் செலுத்தவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதனாலேயே இந்த படத்தினுடைய ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் ஆவரேஜ் படமாக நான் சொல்கிறேன். இந்த படத்தை ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய, ஒரு டைம் பார்க்க வேண்டிய படமாக இருக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.